நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொரு நாளும் இந்த புதிய ஆண்டிலே எங்களோடு கூட நாங்கள் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே நாங்கள் நிறைவான நன்மைகளை பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். ஹல்லேலூயா. அழைத்தவர் அவரே, அணைப்பவர் அவரே, வாணிபவர் அவரே, என் குயவனும் அவரே. அழைத்தவர் அவரே, அணைப்பவர் அவரே, வாணிபவர் அவரே, என் குயவனும் அவரே. உன்னதமானவரின் மறைவினிலே சர்வ வல்லவரின் நிழல்தனிலே அடைக்கலம் புகுந்தால் பாக்கியம்தானே, அடைக்கலம் புகுந்தால் பாக்கியம்தானே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை பிலிப்பியர் 4:7 அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நமக்குள் வரும் என்றால், நாம் வீணாக எதற்குமே கவலைப்படாமல், கடந்த செய்தியில் நாம் கேட்டது போல ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தோடு நாம் தேவனுக்கு எல்லா காரியத்தையும் தெரியப்படுத்தும் போது இந்த சமாதானத்தை கண்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 14:15 முதல் 20 வரை உள்ள வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க சம்பவம் சொல்லப்படுகிறது. வனாந்திரமான இடத்திலே அன்றைக்கு பிரசங்கத்தை முடித்த பின்பு சீஷர்கள் இயேசுகிட்ட கேட்கிறாங்க, ஜனங்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்கள் கிராமங்களுக்கு நீர் அனுப்பிவிட வேண்டும், நேரமும் ஆயிற்று என்று சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லி. சீடர்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் அதிர்ச்சியாகத்தான் இருந்திருக்கும். தங்கள் கைகளிலே 5 அப்பம் உள்ளதாக அவங்க சொல்றாங்க. உடனே இயேசுப்பா சொல்றாங்க, அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஜனங்களை புல்லின் மேல் பந்து இருக்க சொல்றாரு. சீசர்களுக்கு கண்டிப்பாக சற்று பயம் இருந்திருக்கத்தான் செய்யும். ஆனா அவங்க இயேசுப்பா கிட்ட போய் என்ன செய்ய முடியாது, கேள்வி கேட்க முடியாது. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து ஆசீர்வதித்து ஜனங்கள் எல்லோருமே அந்த இடத்துல சாப்பிட்டு திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு அன்று மிகப்பெரிய கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. ஆமென். ஒரு பெரிய அற்புதம் அங்க நடக்கிறது. வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஸ்திரீகள் பிள்ளைகள் என்று எல்லோருமே சாப்பிட்டு திருப்தியாகி மீதம் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் அங்கு நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஒவ்வொரு நாளும் இத்தனை செலவாகிறது, அதற்கு பணம் கட்ட வேண்டும், இதற்கு பணம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த வருடத்திலே, இந்த ஆரம்ப நாட்களிலே கர்த்தர் உங்களோடு இடைபெடுகிறார். எதற்குமே நாம் புலம்பாமல் எல்லாவற்றையுமே ஸ்தோத்திரத்தோட அவர் சமூகத்திலே போய் மனம் திறந்து சொல்லும் போது கண்டிப்பாக அந்த தேவ சமாதானம் உங்களை நிரப்பி நீங்கள் ஜெபித்த அந்த காரியத்திலே பதில் கிடைப்பது மட்டுமல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடந்து உங்களுடைய வாழ்க்கையிலும் மீதம் எடுக்க வாய்த்து செழிப்பாக கர்த்தர் வாழ வைப்பார். அப்படி செழிப்பாக வாழ வைக்கும் போது அந்த மகிமையை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தி என்ன செய்ய போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க. அப்படிப்பட்ட கிருபைகளால் கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை நிரப்ப போகிறார். நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்க இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்கு கொடான கொடி ஸ்தோத்திரப்பா. நாங்களும் எங்கள் தேவைகள் காரியங்களை சொல்லி புலம்பிக் கொண்டு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிராமல் உம்முடைய சமூகத்திலே சொல்லி அந்த அற்புதத்தை பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தார். உம்முடைய பிள்ளைகளை செழிப்பான பாதையை நடத்தி உம்முடைய மகிமையை காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.